இருந்தால் ஆஃப்டர் 30s அவங்களுக்கு பிக்மெண்டேஷன் வரும். அண்ட் ப்ளீச்சிங் க்ரீம் யூஸ் பண்ணுறதுல நோஸ்க்கு மேலால் பிக்மெண்டேஷன் வரும். அண்ட் வாய் 2 சைட்லேயும் ஒரு கருப்பு கலர் பிக்மெண்டேஷன் மாதிரி வரும். சைடு எஃபெக்ட் ப்ளீச்சிங் க்ரீம் யூஸ் பண்ணுறதுல வர சைடு எஃபெக்ட் தான் அந்த பிக்மெண்டேஷன். அதை கூட இதால் ரிமூவ் பண்ணலும். அண்ட் இன்னொரு மெயின் பெனிஃபிட் தான் எங்களோட பிங்கிஷ் க்ரீமோட நீங்கள் அல்ஃபா பியூட்டின் யூஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இப்போ இருக்கிற ஸ்கின் எந்த கலராக இருந்தாலும் இது நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் ஒரு க்ரீம் யூஸ் பண்ணுற தாளத்தான் வந்த மாதிரி காட்டாமல் ஒரு நேச்சுரல் ஸ்கின் டோன் நேச்சுரல் பிங்கிஷ் ஃபாரின் கலர் உண்டு உங்களுக்கு இந்த 2 ப்ராடக்ட்டும் யூஸ் பண்ணினா கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி தான் நைசினமைடு இதுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். நைசினமைடு என்று சொல்கிற இன்க்ரீடியன்ட் வந்து நார்மலாக யூஸ் பண்ணுறது வந்து பிம்பிள் ஸ்கின்க்கு. அப்போ பிம்பிள் இருக்கிறவங்களுக்கு பிம்பிளை கண்ட்ரோல் பண்ண ஓவர் சென்சிட்டிவாக இருக்கிற ஸ்கின்க்கு வந்து நல்ல ஒரு மைல்டு இன்க்ரீடியன்ட் தான் நைசினமைடுன்னு சொல்கிறது. நைசினமைடுக்கு இன்னொரு பேர் தான் விட்டமின் B3. அப்போ இந்த விட்டமின் B3 யூஸ் பண்ணுறதுல வந்து பிம்பிளால் வர தடங்கள் இல்லாமாக்கும், பாசஸ் வந்து ரீஃபில் பண்ணும். அப்போ இது பிம்பிள் ஸ்கின்க்கு பெஸ்ட்டாக இருக்கும். நார்மல் பிக்மெண்டேஷன் ஸ்கின்க்கு அல்ஃபா பியூட்டின் சீரம் சூட்டபுளாக இருக்கும்.